பொதுவாக நம்ம பிராய்லர் சிக்கன் தாங்க வாங்குவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது விலை மலிவு. அது இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் இந்த 2 காரணத்துக்காக தான் எப்போ பார்த்தாலும் நம்ம பிராய்லரை தேடி போகிறது. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வளர்த்த நாட்டுக்கோழி நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை நாட்டுக்கோழி விட ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. ஏன்னா அது தானாக போய் மேய்ஞ்சு எல்லாம் அதோட உணவை எடுத்துக்குது. இன்றைக்கி அந்த நாட்டுக்கோழியை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெசிப்பியும் ஒரு வறுவல் ரெசிப்பியும் ஒரு காம்போவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு ஹெவி பாட்டம் ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலை சேர்த்திருக்கோம். இப்போ இது நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம் சிம் பண்ணியாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர்றப்போ பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 4-5 இருந்தால் போதும். நான் இங்கே சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 வெங்காயம் மட்டும் ரஃப்பாக கட் பண்ணி இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், ரொம்ப முருகணும்னுலாம் அவசியம் கிடையாது. இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்திடலாங்க. இது பார்த்திங்கன்னா கோச்சான்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கோழி. நல்லா அதுக்கு பாதாம் முந்திரி எல்லாம் கொடுத்து நல்ல ப்ரோட்டீன் எல்லாம் கொடுத்து நல்லா வளர்ப்பாங்க இல்லைங்களா, அந்த நாட்டுக்கோழி. இது நாட்டுக்கோழிலேயே பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வச்சுருப்பாங்க. ஒன்று நம்ம நல்லா ஃபுட் கொடுத்து வளர்க்குற மாதிரி நாட்டுக்கோழி இருக்கும். இன்னொன்று பண்ணை நாட்டுக்கோழி இருக்கும். பண்ணை நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பிராய்லர் கோழி மாதிரி தான், கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈஸியாகவே குக் ஆகிடும். ஆனால் இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால தான் நம்ம ஓப்பன் குக் பண்ணல. இது மாதிரில ப்ரெஷர் பேனில் வச்சு நம்ம குக் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஒரு 3/4 கிலோ அளவுக்கான நாட்டுக்கோழி எடுத்துருக்கோங்க. இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம இது போல் வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக மட்டும் நம்ம இப்போ இது கூட உப்பு சேர்த்தி இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை ப்ரெஷர் குக் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திடலாம். நான் ரொம்ப அதிகமாக சேர்க்க கிடையாது, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இதுக்கு விசில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து தான் விடணும். இதுக்கு கரெக்டான விசில் அளவு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சிலது ரொம்பவே வேகறதுக்கு பிடிக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 விசில் வரைக்கும் விட்டுருந்தேன். உங்களோட நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் குக் ஆகலைன்னா இந்த தேங்காய் ஓடெல்லாம் போட்டு குக் பண்ணால் சீக்கிரம் குக் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம குழம்புக்கு இங்கே ஒரு சின்னதாக வானலி வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி கொடுத்தா போதும். நமக்கு அந்த சிக்கன் அங்கே குக்காக இருக்குள்ள இங்கே மசாலா அரைச்சிக்கலாம் குழம்புக்கு. அதனால இங்கே சைடில் நம்ம இந்த வேலையும் பார்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ இதோட ஒரு 5-6 பல் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே அடுத்ததாக நம்ம குருமிளகு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க. நம்ம இதில் தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் வேணும், கொஞ்சம் கூடுதலாக குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்திக்கோங்க. அதிகமாக தேங்காய் சேர்த்துனா அது நல்லா இருக்காது. அடுத்ததாக நான் இங்கே பார்த்திங்கன்னா வரமல்லி ஆல்ரெடி ரஃப்பாக மிக்சியில் போட்டு ஓட்டி தான் சேர்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம திரும்ப அரைக்கும் போது நல்ல ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக இல்லை நீங்கள் முழுசாகவே சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா அது 1 ஸ்பூனு, கூடவே வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம குருமிளகும் சேர்த்திருக்கோம். அதனால் இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் மிளகாய் பொடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது நான் வைக்கிற குவான்டிட்டிக்கு இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கான மிளகாய் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கான குருமிளகும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா 1 மட்டும் ரஃப்பாக கட் பண்ணி இதோட சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் தக்காளி பிணைஞ்சிருந்தேன். மீதி பாதி தக்காளியை இது போல் ரஃப்பாக கட் பண்ணியிருந்தேன்.
கூடவே ஒரு 2 ஈர்க்க அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்திட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி தெளித்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை அம்மியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், முழு வரமல்லி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கோங்க. எனக்கு டபுள் டைம் வறுத்து அரைக்கும் போது நமக்கு வந்து நல்ல நைஸாக இருக்குங்கிறதுனால தான் நான் ஆல்ரெடி மிக்சியில் வரமல்லியை ஒரு தடவை ஓட்டிட்டு இது போல் சேர்த்திருக்கேன். இல்லை நீங்கள் வரமல்லி தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் நல்லாவே குக் ஆகிருக்கு. எனக்கு 15 விசில் பிடிச்சிதுங்க. கொஞ்சம் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வறுவல் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே குழம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வறுவலுக்கு சுட்டுக்கிட்டேன். இது வந்து அப்படியே எடுக்காமல் கொஞ்சம் இந்த சிக்கன் ஸ்டாக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணும். வெறுமனே சிக்கன் மட்டும் சேர்த்து நம்ம வறுவல் பண்ணோன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக்கோடு சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ மீதி இருக்க அந்த சிக்கன் ஸ்டாக்கு சிக்கன் கூட நம்ம அரைச்ச இந்த விழுது இருக்குது இல்லைங்களா, இதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு பார்க்குறக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நான் ஒரு 3 பேர் அளவுக்கான குழம்பு தான் வச்சுருக்கேன். 3/4 கிலோங்கிறது அதிகம், அதனால தான் பாதி வந்து வறுவலுக்கு எடுத்துக்கிட்டேன். தனித்தனியாக குக் பண்ணாலும் நமக்கு வந்து ரொம்ப டைம் பிடிக்கும் இல்லைங்களா, அதனால தான் மொத்தமாகவே சேர்த்து குக் பண்ணது. இதில் இஞ்சி சேர்க்கலை, அதனால கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம வறுக்கும் போதே இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து இப்போ கடைசியாக தான் இஞ்சி பேஸ்ட்டாக சேர்த்திருக்கோம், அது தப்பு கிடையாது. இப்போ திரும்பவும் இது ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆல்ரெடி நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சிருக்கனால அதனால் பச்சை வாசம் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சமாக பச்சை வாசம் போட்டு ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு இங்கே தனியாக ஒரு வானொலி வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்திருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா சோம்பு சேர்த்தி ஒரு 4 வரமிளகாய் பார்த்திங்கன்னா விதை இல்லாமல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் எண்ணெயிலே சேர்த்திட்டு கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதோடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்தி தான் வேக வச்சுருக்கோம். பத்தாட்டி வேணால் நீங்கள் கடைசியில் கூட பார்த்து சேர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்த உடனே நம்ம அதிகமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு உப்பு ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்திக்கலாம். நான் சின்னதாக ஒரு ஈர்க்க அளவுக்கு மட்டும் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்திட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த ஒரே தடவையில் வேக வச்சு இது போல் டபுள் ரெசிபியை நம்ம வீட்டில் நார்மலாக செய்யும்போது செய்திடலாம். வீடியோக்காகன்னு சொல்லிட்டு தனித்தனியாக செய்யாமல் நான் மொத்தமாகவே செய்திருக்கேன். நம்ம செய்கிற இந்த சிக்கன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த வெங்காயத்தோடு சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் தான் சேர்த்திருந்தோம். இது கூடவே நம்ம வந்து இன்னி கூட ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது கூட சேர்த்து நல்லா குக்காகி சுருண்டு வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக தான் சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தோம். அதனால் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட சேர்த்து வெந்து வர்றப்போ நமக்கு நல்லா இருக்கும். இல்லை கூட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சிக்கன் ஸ்டாக் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு குழம்புக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்டாக் இல்லாமல் நம்ம வெறும் மசாலா ஊற்றி செஞ்சோன்னா அந்த குழம்பும் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம பாதியாக பிரித்து எடுத்தது. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கிள்ளி சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். அந்த தண்ணியெல்லாம் சுருண்டு வர்ற வரைக்கும் வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறுமனே பருப்பு சாதம் இல்லாட்டி சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் தேங்காய் சில்லு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்து வறுத்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது இந்த நல்ல தண்ணியில் சுருண்டுனதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் இல்லை நீங்கள் நெய் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் குருமிளகு தூளும் மேலால் சேர்த்து நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கிறேங்க.
அவ்வளோதாங்க, சிம்பிளான நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னது போல் இது கூட தேங்காய் சில்லு பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெறுமனே வெள்ளை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடு இதை வந்து நல்லா கலந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வறுவல் மட்டும் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மீன்வயல் பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு விசில் எல்லாம் அடங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நீங்கள் தாளிப்பு சேர்க்குறதா இருந்தால் கடைசியாக தாளிப்பு சேர்த்திக்கலாம். நான் எப்போவுமே தாளிப்பு சேர்க்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக எண்ணெயும் சோம்பும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கூட கொட்டிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கிள்ளி சேர்த்திடலாங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக, இன்ஸ்டண்ட்டாக நான் சொல்லக்கூடியது ஏன்னா இது 15 விசில் எடுத்துடுச்சு. அதனால் சூப்பர் டேஸ்டியான நாட்டுக்கோழி, நார்மலாக ப்ராய்லர் நாட்டுக்கோழி அது மாதிரி பண்ணை நாட்டுக்கோழி இல்லாமல் இது போல் நாட்டுக்கோழி கிடச்சா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான குழம்பும் வறுவலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசையோட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகும். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.